காலையில இருந்து ஹரியானால காங்கிரஸ் தான் லீடிங்ல இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஹரியானா தேர்தல் வந்து காங்கிரஸோட தேர்தல் தான். தழுவ விட்டது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பொறுப்பு. தேர்ட் டைம் வந்து ஹரியானா ஜெயிக்கிறது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காது. யாருமே வந்து 15 வருஷம் ஆட்சி கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி தான் அந்த சாதனையை முறியடிக்குது. ஹரியானாவில் அவங்க கேட்ட சீட் கொடுக்காம ஒரு கூட்டணி சரியாக வைக்காதனால ஒரு பெரிய ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. இவங்க காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாட் சமுதாய ஓட்டை மட்டுமே நம்பி இந்த எலெக்ஷன் நின்னாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இப்போ சடனாக அந்த 1 ஹவரில் இந்த சேஞ்சஸ் எப்படி? டோட்டலாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா கிட்ட 9 சீட்டு கிட்ட போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பிஜேபி வந்து 50 சீட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ பெரும்பான்மை 46 அதை தாண்டி வந்துட்டாங்க. பிஜேபிக்கு, மோடிக்கு, அமித்ஷாக்கு, பிஜேபி கட்சிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னா குளோபலாக பேசப்படுற பொருள் கூட ஜம்மு காஷ்மீர் இவ்வளோ சீட் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு ஒரு இந்தியா லெவலில் உலக அளவில் இது பேசும் பொருளாக மாறும். இதோட இம்பாக்ட் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் பெருசாக இது வரைக்கும். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அவங்க ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே விஷயம் தான். ஜெயிச்சிட்டாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மக்கள் தீர்ப்பு, மக்களோட எங்களை ஆதரவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தோத்துட்டாங்கன்னா அது வந்து உடனே வந்து பிஜேபி தில்லு முள்ளு பண்ணுது, தப்பான வழியில் போய் ஜெயிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் இது பிரச்சனை அப்படிலாம் ஒரு பெரிய இது எடுத்துப்பாங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வலதுசாரி ஆதரவாளர் மதிப்புக்குரிய ஓம் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தல் குறித்த கள நிலவரத்தையும், எந்த இடத்துல பிஜேபிக்கு சாத்தியமா அமைஞ்சது, எந்த இடத்துல காங்கிரஸ் மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா தேர்தல் காலையில இருந்து ஹரியானால காங்கிரஸ் தான் லீடிங்ல இருந்தாங்க. பட் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன அந்த கருத்து கணிப்புல காங்கிரஸ் வந்து பின்னடைவுல தான் இருந்தாங்க. பட் ஆனா மார்னிங்ல இருந்து ஒரு 10 மணி நிலவரப்படி காங்கிரஸ் லீடிங்ல இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 40 சீட்ஸ் காங்கிரஸ் லீடிங்ல இருந்தாங்க. பிஜேபி வாஸ் 32. ஆனா இப்போ வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். காங்கிரஸ் பின்னடைவு, பிஜேபி முன்னிலை. ஆல்மோஸ்ட் வெற்றிக்கான அந்த செலிப்ரேஷனும் பிஜேபி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல காங்கிரஸோட பின்னடைவு ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரியானா தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் செகண்ட் வரும், ஹரியானா ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தல் வந்து காங்கிரஸோட தேர்தல் தான். அந்த ஹரியானா ஸ்டேட் வந்து காங்கிரஸ்க்கு தான் இருந்தது. ஓகேங்களா? அது வந்து தழுவ விட்டது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பொறுப்பு. முதல் விஷயம், இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 சீட் வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க. அவங்க டோட்டலாக 10 சீட்டு, 5 சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்க, 5 சீட் வந்து காங்கிரஸ் கூட்டணி, இண்டி கூட்டணி ஜெயிச்சுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபி தான் ஆட்சிருக்காங்க. இதற்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை 46+ எடுத்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு ஆட்சி நடத்தினாங்க. ஸோ தேர்ட் டைம் வந்து ஹரியானா ஜெயிக்கிறது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காது. அதாவது ஹரியானா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கட்சியிலேருந்து யாருமே வந்து 15 வருஷம் ஆட்சி கொடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி தான் அந்த சாதனையை முறியடிக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணி 15வது வருஷமா, அதாவது 5ஆம் ஆண்டு தன்னோட ஆட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க ஹரியானாவில். இதுக்கு பேசிக் காரணம் பார்த்தீங்கன்னா கூட்டணி பலமாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காங்கிரஸ் என்னென்ன சின்ன தப்பு பண்ணாங்கன்னு நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டணி பலமாக பெருசாக ஆரம்பிக்கல. ஆம் ஆத்மி கட்சி பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கும் டெல்லிக்கும் மிஞ்சி போனால் பஸ்லேயே போயிட்டு வர தூரம் தான். அது இல்லாமல் அந்த கூட்டணி வந்து ஆம் ஆத்மி அவங்க பெருசாக கருதலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது. இந்த மாரி இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அவங்களோட காலை வந்து ஆழமாக பதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹரியானாவில் அவங்க கேட்ட சீட் கொடுக்காம ஒரு கூட்டணி சரியாக வைக்காதனால ஒரு பெரிய ஓட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஐஎன்எல்டி, ஆமாம் ஜேஜேபி பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறாங்க. அதுவும் பகுஜன் சமாஜ் வச்சும் தனியாக நிற்கிறாங்க. ஸோ அதனால பட்டியல் மக்களோட ஓட்டும் ஸ்பிளிட் ஆகிருக்கு. இவங்க காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாட் சமுதாய ஓட்டை மட்டுமே நம்பி இந்த எலெக்ஷன் நின்னாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட இதுக்கு எல்லாமே ரீசனும் இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்டாண்டாக நம்பினாங்கன்னா அதுக்கு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஆமாம், ரெஸ்லிங் மேன் அவரோட ப்ரொடெஸ்ட் நடந்தது. இதுமாதிரி அது இல்லாமல் அக்னிவீர் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அக்னிவீர் திட்டமும் பிரச்சனையும் போயிட்டு இருந்தது. ஸோ காங்கிரஸ் என்ன நினச்சிட்டாங்க, இது வந்து நம்ம ஈஸி வாக்கு, இது வந்து கேக் வாக்கு, இது நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதனால நம்மளுக்கு பெரும்பான்மை கிடைக்கும்னு ஒரு நம்பி பெருசாக கூட்டணி எதுவுமே அவங்க வைக்கல. எந்த கட்சி கூடமே கூட்டணி வைக்கல. சின்ன கட்சி கூட கூட்டணி வச்சாங்க. அது வந்து பெருசாக அவங்க பலன் அடிக்கல. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இல்லை சார், இந்த 1 ஹவர்ல இவ்வளோ சீட்டு வித்தியாசம்னு வருது இல்லையா? அதாவது லீடிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போறாங்கன்னு காங்கிரஸ்ல உறுதியானதுல ஒரு நிலைமுறையில இருந்தது. இப்போ சடனா அந்த 1 ஹவர்ல இந்த சேஞ்சஸ் எப்படி அப்படின்னு கேட்குறோம். 10 மணி முன்னாடி இருக்கும் தான் காங்கிரஸ் லீட்ல இருந்தாங்க. அந்த 10 மணி கூட இல்லை, அதுக்கும் முன்னாடி காங்கிரஸ் லீட்ல இருந்தாங்க. இல்ல சார், தபால் ஓட்டெல்லாம் என்னும்போது காங்கிரஸ் லீடிங்ல இருந்தாங்க. ஆமா,
அந்த 10 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கும், ஓகே 2 சுற்று தான் முடிஞ்சிருக்கும். சரி அதுல வந்து நம்ம யாருமே நியமிக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா போன எம்பி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா 450 ப்ளஸ் போனாங்க, அரௌண்ட் 11 வரைக்குமே 11 வரைக்குமே 450 ப்ளஸ் போயிட்டு இருந்தாங்க சீட்ல, நம்பர் சீட் ஆஃப் சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது அந்த 10 மணி ரிசல்ட் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா வெறும் 2 சுற்று தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 சுற்று 15 சுற்று 16 90 தொகுதி தான் 90 தொகுதி தான். அந்த 90 தொகுதியில ஒவ்வொரு கேண்டிடேட் ஒவ்வொரு சீட்டுக்குமே கிட்டத்தட்ட 15 16 17 சுற்று இருக்கு. ஓகே இந்த 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சுற்று தான் வந்திருக்கும், சரி அதை நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது. சரி டோட்டலாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சுற்று கிட்ட போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பிஜேபி வந்து 50 சீட் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ பெரும்பான்மை 46 அதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் பெருசாக சேஞ்ச் அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 போயிடுச்சு, 8-9 சுற்று போயிடுச்சு. மிஞ்சி போனால் ஒரு 2 சீட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஜேபிக்காகும், காங்கிரஸ்க்கு ஒரு 2 சீட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகுமே தவிர இங்கே பெரிய இதுக்கமாக தேர்தல் மாறிடும், எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிடும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி 3வது முறையாக 15 வருஷமா அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் பிளஸ் அதோடைய கூட்டணி தேசிய மாநாடு கட்சி அவங்க தான் இப்போ லீடிங்ல இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணி 2 யூனியன் பிரதேசங்களா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற இந்த தேர்தலுங்கிறதுனால கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கப்படுற தேர்தலாகவும் ஜம்மு காஷ்மீர் இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல எந்த இடத்துல பிஜேபி தவற விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இது பிஜேபி தவறு விட்டது கிடையாது. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த பார்த்தீங்கன்னா குளோபலாகவே, நான் இந்தியாவுக்கும் சொல்ல, குளோபலாகவே ஜம்மு காஷ்மீரில் பிஜேபிக்கு, மோடிக்கு, அமித்ஷாக்கு, பிஜேபி கட்சிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு செல்வாக்கு இல்லைன்னா குளோபலாக பேசப்படுற பொருள். சரிங்களா? அதை உடச்சி கிட்டத்தட்ட 28 சீட்ஸ் கிட்ட அவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே தனித்து நிற்குது, காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சி நிற்கிறாங்க. பிஜேபி எந்த சின்ன கட்சி கூட கூட்டணி கூட நிக்கல. இல்ல அங்க தேசிய ஜனநாயக கட்சியோடய இருக்கே சார் கூட்டணியில. தேசிய ஜனநாயக கட்சி தனியா நிக்குது, ஜனநாயக கட்சி பிளஸ் பிஜேபி நிக்குது. போன வாட்டி அவங்க ஆட்சியில இருந்தாங்க, இந்த வாட்டி பிஜேபி தனியா தான் நிக்குது, எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. கிட்டத்தட்ட 90 சீட், அங்க 90 சீட்ல பிஜேபி 67 சீட்ல தான் அவங்க போட்டியே போடுறாங்க. மீதி இருக்க சீட் அவங்க விட்டுட்டு அங்கே இருக்க லோக்கல் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் தான் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜம்மு காஷ்மீரை பற்றி பின்னடைவுலாம் ஒன்றுமே கிடையாது, அது கண்டிப்பாக தோல்வி தான், தோல்வி இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட ஜம்மு காஷ்மீரில் இவ்வளோ சீட் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு ஒரு இந்தியா லெவலில், உலக அளவில் இது பேசும் பொருளாக மாறும். இதோட இம்பாக்ட் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் பெருசாக எதிரொலிக்கும். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அவங்க ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 வந்து டோட்டலாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் எதுக்குறாங்க, அதனால பிஜேபி ஃபுல்லாக ஜம்மு காஷ்மீர் வந்து மக்கள் வந்து அவங்கள நிராகரிக்க போகிறாங்க அப்படின்னா பேசும் பொருளாக இருந்தது எலெக்ஷனில் ஃபுல்லாகவே. அது வந்து இப்போ மாறி இருக்கு. ஸோ ஆர்டிகல் 370 வந்து மக்கள் ஏற்றுக்கலன்னா ஆல்மோஸ்ட் 80 சீட் வந்து காங்கிரஸ் ஃபுல் ஸ்வைப் அடிச்சிருக்கும், அப்படி அடிக்கலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேயே ஒரு காங்கிரஸ்க்கு பின்னாடி தான் நம்ம சொல்லணும். பிஜேபி வந்து அவ்வளோ சீட் அங்கே ஜெயிப்பாங்கன்னு காங்கிரஸ் கூட நினச்சி பார்த்தாங்க, பிஜேபி கேண்டிடேட்ஸ் கூட சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பிஜேபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ப்ளே தான் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த. சார் இந்த எலெக்ஷன் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 5 சீட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா துணைநிலை ஆளுநர் மூலமா நியமிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த 5 சீட்ஸை தாண்டி தான் இப்போ எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதற்கு தான் வந்துட்டு உமர் அப்துல்லா அவர்கள் இப்போ ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, எந்த சதி வேலைகளை செய்வதற்கும் பிஜேபி வந்து செய்யும், எந்த தில்லுமுள்ளு வேலைகளையும் பிஜேபி செய்ய தயங்காது அப்படின்னு அவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது எதை அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் அவர் ஹரியானாவையும் டேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா காலையில வரைக்கும் ஒரு நிலவரம் இருந்தது, அதை தாண்டி இப்போ இன்னொரு நிலவரம் வந்திருக்கு. அப்படி ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வழியில பிஜேபி வந்து ஜம்மு காஷ்மீர்லயும் லீடிங்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு அவர். இல்லை, காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே விஷயம் தான், ஜெயிச்சிட்டாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மக்கள் தீர்ப்பு, மக்களோட எங்களை ஆதரவிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தோத்துட்டாங்கன்னா அது வந்து உடனே வந்து வேற பிஜேபி தில்லுமுள்ளு பண்ணுது, தப்பான வழியில் போய் ஜெயிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் இதுக்கு பிரச்சனை அப்படிலாம் ஒரு பெரிய இது எடுத்துப்பாங்க. ஏன் இதை வந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீர் சொல்லாமல் எலெக்ஷன் கமிஷனால் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குன்னு சொல்லாமே, இதெல்லாம் தவிர அவங்க சொல்கிற மெயினாக காங்கிரஸ் இருக்க பெரிய ஒரு பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா எலெக்ஷனுமே தோத்துட்டா உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே பழைய போடுறாங்க. அந்த இடத்துல மைன்யூட்டாக நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், யாரால தப்பாச்சு, கேண்டிடேட்ஸ் என்ன ஒர்க் பண்ணலையான்னு எதுவுமே அவங்க கவனிக்கிறது கிடையாது. உணவும் இல்லை, ஒரு எம்பி எலெக்ஷனில் 100 சீட் கிட்ட தான் ஜெயிச்சாங்க. அதே அவங்க பெரிய வெற்றியாக நினச்சதுனால தான் ஹரியானாவில் அவங்க கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலாக ஹரியானா அவங்களுக்கு போக வேண்டிய அந்த வெற்றி, அவங்களுக்கு போக வேண்டிய வெற்றி. ஆனால் அதை வந்து பெரிய வெற்றியாக அவங்க கன்சிடர் பண்ணனால தான் இங்கே தோத்தாங்களே. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து தோல்வியை வந்து கண்டிப்பாக ஒரு ஆதகமான தோல்வி எடுத்துக்கும். ஏன்னா அவங்க அங்கே ஒரு பெரிய இது காட்டணும்னு நினச்சிருப்பாங்க. இது வந்து இம்பாக்ட் எப்படின்னா, மகாராஷ்டிரா இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜார்க்கண்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாதிரி மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூட்டணி அறிவிச்சிட்டாங்க பிஜேபி. காங்கிரஸ் வந்து 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் இருக்காங்க, இன்னும் அவங்க கூட்டணியை அறிவிக்கல. ஆனால் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, தவிர எதுவுமே இல்லை. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக பிஜேபி அப்லிஃப்ட் ஆகி தான் இங்கே வந்திருக்கு. உமர் அப்துல்லா சொல்கிறாரு இதுமாரி என்ன தில்லுமுள்ளு பண்ணணும்னு. அங்கே தில்லுமுள்ளு பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை மேம். உமர் அப்துல்லா சொல்கிற கேண்டிடேட் வச்சு, அவரோட மைண்ட் செட் வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ செய்திக்கு சொன்னது வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கூட தான் இருக்க போகிறார், அவர் பிஜேபிக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா
உமர் அப்துல்லா வந்து பிஜேபி கூட சேர்ந்துருவாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அப்பெல்லாம் ஒரு பேச்சு போயிருந்து. இப்போ இந்த ட்வீட், இந்த 1 ஹவருக்கு முன்னாடி இந்த ட்வீட் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா உமர் அப்துல்லாவும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்து தான் அங்கே ஆட்சி புரிய போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உமர் அப்துல்லா வந்து காங்கிரஸ் எவ்வளோ சீட் வாங்கியிருக்காங்க, உமர் அப்துல்லா எவ்வளோ சீட் வாங்கியிருக்காங்க. சப்போஸ் பிஜேபியும் காங்கிரஸுக்கும் சீட் வேரியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் அட் தி எண்ட் வந்து உமர் அப்துல்லா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே தெளிவாக சொல்ல முடியாது. உமர் அப்துல்லா இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம், மாற்றி கூட பேசுவார். ஸோ அப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆர்டரை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மாறலாம். ஆமாம், ஏன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மாரி தான் இங்கேயும். ஏன்னா இங்கே வந்து என்னதான் சிஎம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்மாக இருந்தாலும் கவர்னருக்கு தான் பவர் அதிகம். ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் கவர்னருக்கு பவர் அதிகம். ஸோ வந்து ஒரு ஆளும் அரசு, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஆளும் அரசு பிஜேபி கூட இருந்தால் இவங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாக கிடைக்கும். ஒரு அரசியல் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட் தி எண்டு பார்த்தீங்கன்னா அவங்க பவரில் இருக்கணும், அவங்க ஜெயிக்கணும். தேர்தல் வெற்றி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்னதான் எங்களோட கொள்கை இது, கோட்பாடு இது, மக்கள் திட்டம் இது சொன்னாலும் அட் தி எண்டு வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறோமா தோற்கிறோமா, அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப முக்கியம். பவர் ரொம்ப முக்கியம். ஸோ அட் தி எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உமர் அப்துல்லா வந்து எங்களுக்கு பவர் ரொம்ப முக்கியமாக நினைச்சாருன்னா கண்டிப்பாக பிஜேபி விட போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. போவாராயில்னு சொல்ல, ஆனால் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், ஆக்சுவலி ஹரியானா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ். ஏன்னா முதல் முறையாக மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்ச இடம் ஹரியானா. ஸோ அப்படி இருக்கும்போது விவசாயிகள் போராட்டம், பிரிஜ் பூஷன் அவருடைய அந்த மல்யுத்த வீராங்கனை இருக்கிற பிரச்சனை, அண்ட் அக்னிவீர் திட்டம், நீங்க 3மே நீங்க மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. ஸோ இந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல காங்கிரஸோடைய இந்த உட்கட்சி பூசல், யாரு வேட்பாளர், அதாவது முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ளேயே இருந்த ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த உட்கட்சி பூசல் தான் இந்த விஷயங்களை ஓவர்டேக் பண்ணி இப்போ இந்த வெற்றி வாய்ப்பு பிஜேபிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு காரணமா இருக்குமா? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நீங்க திட்ட அக்னிவீர் ஃபார்மர் சொன்னீங்க, அதுல இருந்து வந்துட்டு இந்த உட்கட்சி பூசல்ல வரேன். ஓகே, அக்னிவீர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க ஹரியானா பாத்தீங்கன்னா அங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்மில போய் சேர வந்து ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. அது வந்து அவங்க ஜாபா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு பெரிய சேவையா எடுத்து அவங்க ஒரு பெரிய தன்மானமா எடுத்துப்பாங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஹரியானா, பீகார் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்மில பொறுத்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு மரியாதைக்குரிய விஷயமா அவங்க நினைச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அக்னிவீர் திட்டம் வந்து ஹரியானால ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா பீப்புளும் சரி, இந்தியா பீப்புளும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி அக்னிவீர் வேணான்னு யாருமே சொல்ல. அங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அக்னிவீர் திட்டத்தில் ஏஜ் இருக்கு, 21 ஏஜ்லேருந்து 23 ஏஜ்க்குள்ளே தான் அக்னிவீருக்குள்ளே போக முடியும்னு ஒரு லிமிட் வச்சாங்க. அதை தான் மாற்றணும்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க, தவிர அக்னிவீர் வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ணல. சப்போஸ் அக்னிவீர் வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ணிங்கன்னா இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுல அக்னிவீர் திட்டத்திற்கு எதிர்பார்ப்புகள் எழுந்தது. தமிழ்நாட்டுல எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பு மேம், சிஏல இருந்து எல்லாருமே எதிர்பார்ப்பு. இப்போ சிஏ வந்து இத்தனை மாசம் ஆயிடுச்சு, அது நமக்கு தேவையில்லை, நமக்கு அதாவது உரிய நடவடிக்கை அதுல இல்லைன்ற பட்சத்துல எதிர்ப்புகள் வரதானே சார் செய்யும். நமக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ஃபேவரா இல்லைன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சிஏயோ ஃபார்மர் எது எடுத்துன்னு வந்தாலும் ஜஸ்ட் பிஜேபி எதிர்த்து வந்து அரசியல் பண்ணாதான் தமிழ்நாட்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியும் நிலைமை வந்து இன்னும் இருக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டில். அதனால டிஎம்கே கூட்டணி கட்சிகளும் சரி அவங்க தொடர்ந்து இதே ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இது அப்படி கிடையாது. அங்கே பார்த்தது வந்து ஃபார்மர் ப்ரொடெஸ்டும் சரி, அக்னிவீர் திட்டமும் சரி. நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிற மாரி ஹரியானா மக்கள், ஹரியானா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருமே எதிர்த்தாங்கன்னா பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் அவங்க வந்து நாங்கள் இது அக்னிவீர் திட்டத்தை மொத்தமாக எடுத்துடுறோம்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படி சொல்லவில்லை. ஹரியானா அக்னிவீர் திட்டத்தில் யாராச்சும் போனாங்கன்னா திருப்பி வரும்போது அவங்க நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்னிவீர் வந்து நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் இருக்குல்ல சார், அந்த வேலை வாய்ப்புன்ற பிரச்சனை வரும்போது எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்றதும் நம்ம பார்க்கணும்ல. அது ஆக்சுவலாக 100% போகிறதுல 40% வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த 4 இயர்ஸ் கழிச்சு. மீதி 60% வெளில வராங்க. அவங்களுக்கு வந்து 60% பீப்புளுக்கும் நாங்கள் வேலை கொடுப்போம் இனிமேல் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து மேனிஃபெஸ்டோ இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மேனிஃபெஸ்டோ பிஜேபி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உட்கட்சி பொறுத்தல இருக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து குமாரி செல்ஜாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து கட்சி விட்டு போனாங்க. கட்சி விட்டு 2014 வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு போனாங்கன்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் SC ST டு பி இன் ஹரியானான்னு அவங்களே சொன்னாங்க. ஒரு காங்கிரஸ் லீடர் அவங்க வெளில போகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன், ஃபார் SC ST பர்சன் டு லிவ் இன் ஹரியானான்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்களால ஹரியானா காங்கிரஸ் கட்சியில இருக்க முடியாது அப்படிங்கறத அவங்களே கொடுத்துட்டு போனாங்க. இவங்க காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணுச்சுன்னா திரும்பி குமாரி செல்ஜாவை திருப்பி கட்சிக்கு எடுத்துட்டு வராங்க. எதுக்காகனா ஜாட் சமுதாயம் ஓட்டு ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கு. ஓகேங்க, ஜாட் சமுதாயம் சேர்ந்தவன் தலைவராக இருக்காரு. அதில் இன்னொரு தலைவரும் ஜாட் சமுதாயம் சேர்ந்தவன் தான் இருக்காரு. அவங்க என்ன பார்க்கணும், பட்டியலினத்தை சேர்ந்தவங்க நமக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னால குமாரி செல்ஜாவை திருப்பி எடுத்துட்டு வராங்க. இவங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கும் ஆல்ரெடி இருந்த தலைவருக்கும் கான்ஃபிளிக்ட் ஆகுது. குமாரி செல்ஜா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் கூட நான் கூட சிஎம் ஆகலாம் சொல்ல முடியாது, அவர் தான் அப்படின்னு கிடையாதுன்னு
நேரடியாவே தாக்குனாங்க. இல்ல சார், ஒரு பட்டியலினத்தில இருந்து வரக்கூடியவரும் முதலமைச்சர் ஆகிறாருன்றது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. கண்டிப்பா வரவேற்கத்தக்க தான். பிஜேபி பல மாநில பட்டியல் மக்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. எந்தெந்த மாநிலம்? பீகார்ல ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக எஸ்சி எஸ்டி பீப்புள் பட்டியலில் இருக்காங்க. அதில் 5 ஸ்டேட்ல பிஜேபி ஆட்சி நடக்குது. மீதி 5 ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கல. ஒரு 4 ஸ்டேட்ஸ்ல வந்து அந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் ஆட்சி நடத்துது. ஓகே, ஸ்டேட் பார்ட்டி பிளஸ் காங்கிரஸ்ன்றீங்க. ஸ்டேட் பார்ட்டி டைரக்டா ஆட்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு ஓகே. சின்ன கூட்டணி கட்சியா மேபி இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம். மிச்சபடி பட்டியல் மக்கள் வந்து மொத்தமா எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. காங்கிரஸ் எந்த இடத்துலயும் சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் தான் ஹரியானா தேர்தல். ஏன்னா இங்க 20% பட்டியல் மக்கள் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பிஜேபி ஜெயிக்குது, அதுவும் 3வது முறை. கண்டிப்பா ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்ஃப்ளூயன்சி இருக்கும். 10 வருஷமா கட்சி அரசு இதுல இருக்கு, சிஎம்ஆ இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. அதையும் தாண்டி திருப்பி 50 சீட், அதாவது 46 தான்றாங்க, பெரும்பான்மை கிடைக்குது. அப்படிங்கும் போது அங்க இருக்க மக்களும் சரி, பட்டியலினத்து மக்களும் சரி, ஜாட் சமுதாய மக்களும் சரி, ஓபிசி மக்களும் சரி, எல்லாமே பிஜேபி விரும்புறாங்க, நரேந்திர மோடி ஆட்சி விரும்புறாங்க, திருப்பி பிஜேபி தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல இந்த இடத்துல மக்கள் தீர்ப்பு தானே மகேஷன் தீர்ப்பு. அப்படி சொல்லும் போது நம்ம திருப்பி மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம வேணா திருப்பி ஃபேக் ப்ரொபகண்டா காங்கிரஸ் பரப்புற மாதிரி பட்டியலின மக்களுக்கு வந்து பிஜேபி ஆப்போஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம், தவிர இல்லை ஒன்றும் இது கிடையாது. இல்ல பட்டியலினம் அப்படிங்கறத தாண்டி எப்பயுமே பிஜேபி யூஸ் பண்ற அந்த ட்ரங்க் கார்டு வந்து ஹிந்து வர்சஸ் முஸ்லிம் அந்த பிரச்சனையை வந்து எப்பயுமே முன்னிறுத்தி பேசுவாங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் பிரதமர் வந்து இது அடிக்கடி சொன்னதா ஒரு காங்கிரஸ்ல இருந்து எதிர்ப்பலைகளும் வந்தது, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. கண்டினியூஸா ஏன் ஹிந்து வர்சஸ் முஸ்லிம் அந்த இஷ்யூவையே எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஜம்மு காஷ்மீர் தேர்தல் அவர் அதை யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அந்த யூஸ் பண்ணாதனால காங்கிரஸ் அகைன்ஸ்ட் பண்ணி இருக்காங்க. யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே பிஜேபி இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க காங்கிரஸ். ஓகேங்களா, அப்படி சொல்லி காமிச்சாங்க. வந்து பிஜேபி வந்து எப்பவுமே வெறுப்பு அரசியல் யூஸ் பண்ணணும், ஒரு மத அரசியல் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வாட்டி எலெக்ஷன்ல வந்து எம்பி எலெக்ஷன்ல சம் வேறுபாடு நடந்தது. இந்த எலெக்ஷன் நிறையவே நடந்தது. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெறுப்பு அரசியலோ சரி எந்த கட்சியும் பேசல. ஜஸ்ட் வந்து அவங்கவுங்க தலைவர்களை தான் வந்து நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க, பிஜேபி வந்தா வெறுப்பு அரசியல் இருக்கும், காங்கிரஸ் வந்து அவங்க வந்து பொய்யான திட்டங்களை வச்சிருப்பாங்க, அவங்க எதுவும் திட்டத்தை செயல்படுத்த மாட்டாங்க. அந்த பழைய பர்ச்சி கர்ச்சின்னு ஒரு டைலாக் இருக்கு ஹரியானால, அது வந்து அதை எடுத்துட்டு வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்படிதான் மேனிஃபெஸ்டோல பண்ணாங்களே தவிர இங்க வந்து வெறுப்பு அரசியல் இந்த மத அரசியல் அப்படி எதுவும் எடுத்துட்டு வரல. இங்க பேசிக் நம்பர் கால்குலேஷன் வச்சு ஓட் பண்ணாங்க, அவ்வளவுதான். அண்ட் இந்த மதவாத அரசியல்னு வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்க மக்களவை தேர்தலை பார்த்திருப்பீங்க, அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்தது. மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் இப்ப இந்த ஹரியானா எலெக்ஷன், ஆஃப்டர் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் வரப்போது. ஆனா இப்ப தமிழ்நாட்டிலையும் 2026 எலெக்ஷன் தான். ஸோ கண்டினியூஸா எலெக்ஷன் இருக்கிற டைம்ல மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி அந்த ரேஷியோல பார்க்கும்போது ராகுல் காந்தி கொஞ்சம் அஹெடா இருக்காரோ மோடியை விட அப்படிங்கிற அந்த பேச்சு வருது. ஏன்னா அவர் தலித்தோட சேரதா இருக்கட்டும், இல்ல அவங்க வீட்டுல போய் இதை சமைச்சு சாப்பிட்டது அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய புது விதமான பிரச்சாரத்துல ஒன்று ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பிக்சர்ஸ் வச்சு நம்ம அரசியல் பேசவே முடியாது மேம். அட் எண்ட் வந்து அரசியல் கட்சிக்கு வந்து ரிசல்ட்ல வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோமா தோக்குறோமா, எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்குறோம், எத்தனை ஸ்டேட்ல ஆட்சி பிடிக்கிறோம்னா காங்கிரஸும் சரி பிஜேபிக்கும் சரி கேல்குலேஷன். இவர் வந்து கடல்லேருந்து எகிரி கப்பல்லேருந்து எகிரி வச்சு நீச்சல் அடிக்கலாம், எகிரி குடிச்சு ஸ்வீட் வாங்கிட்டு தரலாம், இல்லை சிக்கன் ஏதோ வீட்டில் போய் சமையல் செஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். நம்ம தமிழில் நிறைய வீடியோஸ் பார்த்தோம். என்னதான் சாகசம் பண்ணாலும் அட் எண்டு வந்து யார் ஜெயிக்கிறா அதுதான் இது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன். இவர் காங்கிரஸ் லீடர் திரு ராகுல் காந்தியோட ஸ்டேச்சர் வந்து உயர்ந்தது எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 50 சீட் அந்த மாதிரி தான் இருந்தாங்க, பெரும்பான்மை எதிர்கட்சி அவங்க உட்காரல. இந்த 100 சீட் கிட்ட வந்தாங்க, சரிங்களா. அது இல்லாமல் இந்த இண்டி கூட்டணி வந்து ஒரு பெரிய எப்படி சொல்லுது, இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆயுதம் காங்கிரஸ் கிடையாது. ஏன்னா இந்த அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷனில் வந்து இதேமாரி எல்லா கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கூட்டணி அமைக்க முடியுமாறது ஒரு பெரிய கேள்வி. அவங்களோட பெரிய ஆயுதம், கடைசி ஆயுதம் இண்டி கூட்டணி. அதே தோத்து போயிடுச்சு. அதே தோத்து போனது இந்த ஒரு கௌரவமான தோல்வி தானே சார். அதாவது பிஜேபி வந்து மெஜாரிட்டியா இருந்த டைம்ல இப்ப என்டிஏ கூட்டணியா வந்திருக்கு. ஒரு விஷயம் அவங்க வந்து இருக்க எல்லா கட்சிங்கிறது 30 கட்சி ஒன்று சேர்ந்து வராங்க. இவங்க வந்து ஜஸ்ட் வந்து பிஜேபி அங்கங்க சின்ன சின்ன கட்சி தான் எல்லா மாநிலத்திலுமே, பெரிய கட்சியோட கூட்டணி எதுவும் கிடையாது. இங்கே ஏடிஎம்கே இருந்தது, அவங்க வெளில போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி அலோனா கிடைச்ச நம்பரும் இண்டி கூட்டணி அலோனா கிடைச்ச எனக்கு இண்டி கூட்டணி ஃபுல்லாக சேர்ந்து கிடைச்சோம் வேறு டிஃப்ரெண்ட் இருக்கு. அது பிஜேபி அலோனா அதிகமாக எடுத்தாங்க, இவங்க 230 சம்திங் எடுத்தாங்க, அதே 240. ஒரு கௌரவமான தோல்விங்கிறேன் நான். இது தோல்விதான் மேம், கௌரவமான தோல்வியா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் தோல்வி வச்சு கர்வம் அடைஞ்சிட்டாங்க. அந்த கர்வம்னால தான் ஹரியானா தோத்தாங்க. மிச்சபடி இங்கே ஹரியானா வந்து அவங்களுக்கு போக வேண்டிய எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து அவங்க பெரிய வெற்றியாக நினச்சதுனால தான், நீங்கள் நினச்ச மாதிரி அவங்களும் நினச்சிருக்கலாம் போல லீடர், காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அவர்கள்.
அதனால தான் அவங்க வந்து பெரிய தோல்வி இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்றேன். அண்ட் இந்த எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறமா அசம்பிளில அவர் அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸை முன் வச்சிருப்பார், நீங்க பார்த்துருப்பீங்க சார். அதோட இந்த இம்பாக்ட் எல்லாம் இந்த எலெக்ஷன்ல இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாதி வாரிஸ் கணக்கெடுப்பு பத்தி அவர் அங்க பேசினாரு, எடுக்கணும்னு சொன்னாரு. அப்போ நீங்க என்ன ஜாதி அப்படின்னு அவங்க கேட்கும் போது, பிஜேபில இருந்து கேட்கும் போது அதற்கு அவர் பதில் சொன்னாரு. ஸோ இப்படி அசம்பிளியே வந்து ஒரு மாதிரி ஃபயரா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம், பிஜேபி பேச காங்கிரஸ் பேச. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, பரவாயில்லப்பா எதிர்த்து இப்படி கேள்வி கேட்கிறாரு, அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற அந்த பார்வை வரும். இது வந்து இப்போ 2026 தேர்தலையும் சரி, வரப்போற அடுத்த 5 வருட மக்களவை தேர்தலையும் சரி அந்த இம்பாக்ட் இருக்குமா? ஏன்னா அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் அந்த பேச்சும் வருது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி இந்த நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு பெரிய விவாதம்ல வந்து காங்கிரஸ் லீடர் திரு ராகுல் காந்தி அவருக்கு பெருசா கிடைச்சது, பெரிய லாபமாவே இருந்தது, பெரிய ஒரு பர்சனா அவர் வெளில பார்க்கப்பட்டாங்க. ஆனா என்னன்னா அட் தி எண்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த ஹரியானா எலெக்ஷன் உடைச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த மக்கள் நம்ம சாதாரண ஒரு இந்தியா மக்கள் எந்த மக்களை எடுத்து பார்த்தாலும் ஜம்மு காஷ்மீர்னா அது காங்கிரஸ் தான்ப்பா, பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவன் மனநிலை இருக்கும். நமக்கும் சரி இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே சரி ஒரு சாதாரண மக்கள் டெய்லி வேலைக்கு போயிட்டு வர மக்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பிஜேபி பூரா ஜெயிக்கும், காங்கிரஸ் ஜெண்டா ஜெயிக்கும், தமிழ்நாடு மாதிரி அந்த மாதிரி அப்படி வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் அங்கேயும் அவங்க 28 சீட் ஜெயிச்சிருக்காங்க, அதே பெரிய விஷயம் தான். ஹரியானான்றது இது ஸ்ட்ரெயிட்டாக காங்கிரஸ் போக வேண்டியது. இதனால என்னன்னா பெரிய டென்ட் ராகுல் காந்தி அவர் மேலே விழும். சரிங்களா? இதனால பெரிய டென்ட் அவர் மேலே விழுது. இது இல்லாமல் அப்படியே வெளில வரும் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு, அங்கே கூட்டணி பிஜேபி ஆல்ரெடி அமைச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சில் ராகுல் காந்தி பெருசாக வளர்ந்துட்டு தான் வந்தார், இல்லைன்னு சொல்லலை. அது எல்லாமே இந்த ஹரியானா எலெக்ஷனில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது காரணமாக ராகுல் காந்தி அவர்களோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். லைக் கூட்டணியாக இருக்கட்டும், கூட்டணி பலமாக இருக்கட்டும், உள்கட்சி விஷயமா இருக்கட்டும். ஆமாம், இவங்க அந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட், ரெஸ்லர் ப்ரொசஸ், அந்த ரெஸ்லர் ப்ரொசஸ்னா முக்கியமாக சொல்லி ஆகணும். வினிஷ் போகத் அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டாக அறிவிச்சாங்க, காங்கிரஸ் கேண்டிடேட்டாக அறிவிச்சாங்க. அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக அறிவிக்காம அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பிரச்சார பீரங்கியா காங்கிரஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹரியானா ஃபுல்லா அந்த 90 தொகுதியிலுமே ஒரு சுற்றுப்பயணம் வந்திருப்பாரு. இல்ல வேட்பாளரா இருந்தாலும் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு இல்லையா? அந்த ஒரு தொகுதியோட முடிஞ்சிச்சு மேம். அது என்னன்னா வேட்பாளர் அறிவிச்சிருந்தா உங்களுக்கு நெகட்டிவ் பேட் இம்பாக்ட். ஓகேங்களா? இவர் வந்து இவ்வளவு போராட்டம் பண்ணாரு, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, லாஸ்ட் இங்க வந்து கட்சியில இருந்து கேண்டிடேட் ஆயிட்டாரு. ஆனா இது வந்து காங்கிரஸ் சார்பா நான் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றேன்னு அந்த ஹரியானா ஃபுல்லா சுத்தி இருந்தா இவருக்கு இவ்வளவு அநியாயம் நடந்ததுரா, அதனால இப்ப பிரச்சாரம் பண்றாருன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் முக்கியமா மாணவர்கள், ஏன்னா ரெஸ்லிங் வந்து ஹரியானால ஒரு முக்கியமான விளையாட்டு. அப்படி இருக்கும்போது அது வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கும். இவர் வந்து கேண்டிடேட் எடுத்துட்டு வந்து அது ஒரு இடத்துல சுருக்கிட்டாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் எடுத்துருவங்க ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து இதுக்கு தானே இவ்வளோ அழப்பற அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும். அப்படி வரும்போது இது என்ன தவறா போயிடுச்சு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சார பீரிங்க பயன்படுத்தினா கண்டிப்பா ஒரு 2-3 சீட் அதிகமாக எடுத்திருப்பாங்க காங்கிரஸ். ஸோ இந்த விஷயம்லாம் அவங்க சின்ன சின்ன விஷயம்லாம் மைண்டாக கவனிக்க மறந்துட்டாங்க. பிஜேபி மேக்ரோ லெவலில் இறங்கி வேலை செய்யும். ஹரியானாவில் பொறுத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லையும் ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். அதனால ஓட் ஸ்பிளிட் ஆச்சு. கண்டிப்பாக இங்கே 10 வருஷம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதிருப்தி இருக்கும். எந்த ஸ்டேட்டாக தான் அதிருப்தி இருக்கும். அது எல்லாமே மொத்தமாக ஸ்பிளிட் ஆச்சு. ஏன்னா ஐஎன்எல்டி தனியாக நின்னாங்க, ஜேஜேபி ஒன்றா நின்னாங்க, பகுஜன் சமாஜ் கட்சி தனியாக நின்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க கட்சி தனியாக, ஆம் ஆத்மி தனியாக நின்னாங்க. இப்படி மொத்தமாக ஸ்பிளிட் ஆகுது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரெஸ்ட் கூட இதுல ஒரு இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பா இம்பாக்ட். ஏன்னா ஹரியானாக்கும் டெல்லிக்கும் ஹரியானாக்கும் டெல்லிக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பஸ்ல போற டிஸ்டன்ஸ் தான். அப்ப இதுக்கு அவர் பெயில் கொடுக்காததுக்கும் பிஜேபி அதுல இன்க்ளூட் ஆயிருக்கும்ல. பெயில் வேண்டாம். இல்ல மேம், அவர் வெளில வந்து டெல்லி எலெக்ஷன் என்ன பண்ணாரு? டெல்லியில எம்பி எலெக்ஷன் காங்கிரஸ் பிஜேபி தானே ஜெயிச்சது. இன்னொரு விஷயம், பெயில் கொடுக்காம ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாதான் அதோட இம்பாக்ட் அதிகம். அவர் ஜெயில இருந்து வெளில வந்து பிரச்சாரம் பண்ணாரோ இம்பாக்ட் கம்மி. அதை விட ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒரு அரசியல் பண்ணாதான் அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் பயங்கரமா கிரவுண்ட் லெவலில் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் காங்கிரஸ் தவற விட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்தையுமே பிஜேபி கவனிச்சாங்க. அதனால கிடைச்ச வெற்றி தான் ஹரியானா. எல்லாமே அமித்ஷா சாருடைய மாஸ்டர் பிளான் தான். மோடி, அமித்ஷா, RSS 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம். இது பிஜேபி நடத்தின தவிர தனி நபரை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வெற்றி வந்து ஒரு மோடி முகம், அந்த அதுக்கு எதுவுமே இதுவாகல. மோடி முகம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. சார், நம்ம தொடர்ந்து இந்த நெகட்டிவ் சைடே பேசுறதுனால ஹரியானால பிஜேபி சில வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க இல்லையா? நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், இல்ல இலவசமா இது கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள்லாம் எதெல்லாம் மக்களை கவர்ந்துருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா குறிப்பா பெண்கள் வந்து பிஜேபிக்கு அதிகமா சப்போர்ட் பண்றாங்க இன் ஹரியானால அப்படிங்கிறது பிஜேபி ஒருங்கிணைப்பாளர் உள்ள ஒருத்தரையா இருக்கக்கூடிய ராஜா அவருடைய கருத்தா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது பெண்களை கவர்றதுக்கான என்ன திட்டங்கள் இருந்தது பிஜேபியில? நீங்க ஹரியானா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த என்னென்ன திட்டம் நம்ம எடுத்துக்கலாம், ஹரியானா மக்கள் எது விரும்புறாங்க, அவங்களுக்கு எது தேவைன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அவங்க திட்டத்தை வகுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹரியானா மக்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியங்க, ஆர்மி போகணும் ரொம்ப ஆர்வமா விளையாட்டுத்துறை ஆர்வமா இருக்காங்க. அதே செகண்ட் வந்து ஃபார்மர்ஸ் அதிகம், ஃபார்மர்ஸ் ஓட்டு அதிகம் அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்காக
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனியாக வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் நாங்கள் மாவட்ட ரீதியாக அறிவிப்போம்னு சொல்லிட்டு இளைஞர்கள் கவரக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு அரசியல் வாக்குறுதியாக பிஜேபி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜஸ்ட் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எம்எஸ்பி கொடுத்துருவோம், மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா 24 கிராப்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து 19 நீங்கள் ஜஸ்ட் சொல்லிட்டே போயிட்டாங்க காங்கிரஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களால் இதெல்லாம் பண்ண முடியும்னு காட்டும்போது மக்கள் பார்ப்பான், யங்ஸ்டர்ஸ் பார்ப்பான், என்னடா இது இவங்க எல்லாத்தையுமே கொடுப்பேன்னு சொன்னால் அது எப்படி பண்ண முடியாது. 24 கிராப்ஸ்க்கு எந்தெந்த 24 கிராப்ஸ்க்கு சின்ன சின்ன கிராப்ஸ்க்கோ அது எது அதிகமாக பயிர் செய்கிறாங்களோ ஹரியானாவில் அது கொடுக்கும்போது மக்கள் இதையும் அக்ரிகல்ச்சரும் பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 6000 ரூபாய் கிசான் திட்டம் மூலியமாக போகுது, அதுவும் முடிஞ்சுது, அக்ரிகல்ச்சரும் முடிஞ்சுது. அக்னிவிரி திட்டத்துக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் வெளில வரீங்களோ 60% ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வெளில வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை ரொம்ப ஒரு பிரச்சனையாக போயிருந்தது. அது காங்கிரஸ் சரியாக கையாளலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 லட்சம் பேருக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. அதாவது இந்த 10 வருட ஆட்சியில் சொல்கிறீங்களா இல்லை இந்த 5 வருஷத்தில் வாக்குறுதியா? ஹரியானா பொறுத்தவரைக்கும் போது ரொம்ப வருஷமாக வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக காங்கிரஸ் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு கோஷம் சொல்லுவாங்க, பர்ச்சி கர்ச்சின்னு, கரப்ஷன், அதாவது என்னன்னா ஃபேவரிசம் கரப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பிஜேபி சொன்ன வேர்ட் கிடையாது, அங்கே இருக்க மக்கள் வந்து பர்ச்சி கர்ச்சின்னு காங்கிரஸ் டைம்ல சொன்ன வேர்ட். ஆமாம், காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கர்ச்சி பர்ச்சின்னு வந்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுமே அங்கே இருக்க ஹரியானா பீப்புள் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து வேலை வாங்குறதுக்கு கூட கமிஷன் கொடுக்கணும், ஃபேவரிட்டிசம் இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போலேருந்தே வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி கொடுப்போம், என்ன பண்ணுவோம்னு சொல்லலை. பிஜேபி ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 10 பிளேஸை வந்து நாங்கள் ஐடி செக்டராக எடுத்துகிட்டு வர போகிறோம், இண்டஸ்ட்ரியல்ஸை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வர போகிறோம், இது மூலமா 2 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோன்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஐடியா தெரியுது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி செயல் திட்டம் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு ஒரு செயல் திட்டத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால மக்கள் வந்து பிஜேபி மேனிஃபெஸ்டோ நம்பியிருக்காங்க, அரசியல் வாக்குறுதி நம்பி பிஜேபிக்கு ஓட்டு அதிகமாக போட்டிருக்காங்க இந்த வாட்டி. அண்ட் பெண்களுக்கு சார், பெண்களுக்கு என்ன கவர்ற திட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 500 ரூபாய் சிலிண்டர் இருக்கட்டும், அது அவங்களும் வச்சாலும் சரி இவங்களும் வச்சாலும் சரி 500 ரூபாய் சிலிண்டர் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஃபார் லேடிஸ் சொன்னாங்க. எஸ்சி எஸ்டி பீப்புள் சமுதாயம் சேர்ந்தவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்ஜினியர் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா பெண்களும் கவர்ந்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இப்போ வந்துட்டு ஹரியானாவில் சொன்னதுனால பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்கு. அண்ட் பிளஸ் காஷ்மீர்ல ஆல்மோஸ்ட் எப்பயுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்ன்ற அந்த ஒரு நிலை இருக்கிறதுனால காங்கிரஸ் கிடையாது, தேசிய மாநாடு கட்சிக்கு தான் அங்கே ஒரு இம்பாக்ட் இருக்கு. அண்ட் சார் இப்போ ஒரு புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 49ல் அதாவது ஹரியானால 49 தொகுதிகளில் பிஜேபியும் 32 தொகுதிகளில் காங்கிரஸ் அண்ட் வினேஷ் போகத் வந்து ஜூலானா தொகுதியில் வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஹரியானால அவங்க தான் முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அண்ட் நீங்க சொன்னீங்க அவங்கள ஒரு வேட்பாளராக யூஸ் பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய தப்புன்ட்டு. பட் அவங்களுடைய வெற்றி இப்போ பதிவாக இருக்கு. பட் இருந்தாலும் காங்கிரஸோடைய பின்னடைவு அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சொல்லிட்டு உங்களுடைய கருத்து. அதுதான் மேம், ஹரியானா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90 சீட்டில் 46+ சீட்டு வச்சாலே பெரும்பான்மை, அது கண்டிப்பாக பிஜேபி தாண்டிடும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி அடிச்சு தான் வரப்போகுது. இது என்னன்னா பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இதை கைவிட்டது எதுனா அவங்க வந்து எம்பி எலெக்ஷனில் கிடைச்சா ஒரு சின்ன அது வெற்றின்னு கூட சொல்ல முடியாது, தோல்வி தான். அவங்க அதை வெற்றியாக நினைச்சதுனால இங்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஹரியானா பொறுத்த வரைக்கும். ஜம்மு காஷ்மீர் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் தான் 28 அவங்க ஜெயிச்சிருக்காங்க, முன்னிலையில் இருக்காங்க, 28 கிட்ட அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதுவே வந்து ஒரு குளோபலில் பெரிய பேசு பொருள் தான் இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ஆர்டிகல் 370 வந்து மக்கள் வெறுத்திருந்தாங்கன்னா 90 சீட் இருக்குது ஜம்மு காஷ்மீரில், 90ல் 80 வந்து காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கணும், ஸ்வைப்பாக அடிச்சிருக்கணும். அப்படி அடிக்காத போது கண்டிப்பாக வந்து பெரிய நீங்கள் ஆர்டிகல் 370 எடுத்தனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. வரப்போகிற அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்க தான் போகுது, ஜம்மு காஷ்மீர் மாற்றம் நடக்கும். சார் கடைசியாக வந்து ஒரே ஒரு கேள்வி, இந்தியா ஃபுல்லாக மோடி அவர்களுக்கு மேலே ஒரு ஆதரவு இருக்கு, மோடியோடைய ஃபேஸுக்கான அந்த வேல்யூ இருக்கு. பட் ஏன் அந்த தமிழ்நாட்டில் அந்த ஆன்டி மோடி அந்த இதுவே தொடர்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திமுகவோட 40 வெற்றியுமே திமுக மேல இருக்க ஆதரவு இல்ல, மோடி அவர்களுடைய எதிர்ப்படைகள் தான் திமுகவுடைய வெற்றியா பார்க்கப்படுறதே தவிர இது திமுகவுடைய ஆதரவு நம்ம எடுத்துக்க முடியாது. சோ அப்படின்ற பட்சத்துல ஏன் இன்னும் தமிழ்நாட்டுல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளால இருந்து ஒரு எம்பி போயிட்டாரு. சோ என்ன எப்ப தமிழ்நாட்டுல இருந்து அது ஆரம்பிக்கும்? தமிழ்நாடு மக்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய மக்கள். ஏன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைச்சது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லையுமே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஒரு மாற்று கட்சி, ஒரு திராவிட கட்சி வந்து பேரறிஞர் அண்ணா தலைமையில் வந்து ஒரு மாற்று கட்சியை இருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை வந்து யாரால தர முடியும்னு ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி எதிர்ப்பு இருக்கு, இல்லாமல் இல்லை, அது அக்செப்ட் பண்ணாதான். அதாவது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு, என்னென்ன சின்ன சின்ன மைக்ரோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நம்ம தேடி அறிஞ்சால் அந்த ப்ராப்ளமை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வர எல்லா திட்டமே சிஏஏவாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், எல்லா திட்டத்தையும் கல்வி திட்டம் எல்லா திட்டமும் இப்போ வர ரீசெண்டாக அந்த கல்வி திட்டத்தை கூட டிஎம்கேவோ இல்லை திராவிட கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ அது சார்ந்த கூட்டணி கட்சிகளோ அப்படியே பக்காவாக எதிர்ப்பாங்க. அது என்னன்னு எடுத்து சொல்கிற இடத்துல பிஜேபி இருக்கணும். அது என்னென்ன ஒவ்வொரு கதுவாக போய் தட்டி இதெல்லாம் இதுதான், இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு அப்படின்னு எப்போ வந்து கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் இது மாறும். இது ஒரே ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா வந்து முதலாட்டி ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ஆச்சரியமாச்சு. என்னடா இது சின்ன ஒரு 35-40 வயசு கிட்ட தான் இருக்கும். அதனால தான் அவர் வந்து அண்ணான்னு எல்லாருமே கூப்பிட்டாங்க. அப்போ கலைஞருக்குலாம் 28 வயசு அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு சின்ன பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்டை பிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு டெல்லியிலேருந்து மீடியா வந்து பேரறிஞர் அண்ணா கிட்ட கேட்குது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து டெல்லி மீடியா வந்து கேட்குது. அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து வாய்மைன்னு சொல்கிறாரு. அதோட அப்படியே டிஎம்கே கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா அண்ணா சொன்னதை சொல்ல மாட்டான். வாய்மைனா உண்மை. அண்ணா வந்து அந்த இதில் சொல்லலை, உண்மைன்னு சொல்லலை. தன்னோட வாயும் தன்னோட மையம் தான் இது என்னோட வெற்றிக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் பேச வந்து ஏன்னா தமிழ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு பசங்க இப்படிலாம் பேசுவாங்களான்ட்டு டிஎம்கே அப்படியே வியச்சு பார்த்தாங்க. கலைஞராக இருக்கட்டும், அந்த பேச்சாளர் இருக்கட்டும். அந்தமாரி ஒரு பேச்சு வந்து இங்கே எப்போ பிஜேபியால் எடுத்துகிட்டு வரப்படுதோ, தமிழில் பேசுறது வந்து எப்படி எடுத்துகிட்டு வரப்படுதோ அப்போ வந்து கண்டிப்பாக மாறும். வீடியோ போய் பேசினா கண்டிப்பாக மாறிடும். அப்போ பிஜேபியோடைய மாநில தலைமை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பிஜேபியோடைய பார்ட்டி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. இப்போ இருக்கிறது வந்து 10% கூட பத்தாது. ஓகே, 90% வேலை இருக்கீங்க. பட் ஆனால் இதையும் ஒத்துக்கணும். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக ஆனதற்கு அப்புறமா பிஜேபியோடைய வளர்ச்சி பாதை இருந்திருக்கு. இதை தாண்டியும் செயல்படணும். 90% வேலை இருக்கு. ஓகே, நீங்க அண்ணாமலை மட்டும் இருந்தா பத்தாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அண்ணாமலை வேணும். அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வேணும். அவர் மட்டுமே பேசிட்டு இருந்தா அவர் மட்டும் தான் மீடியா கவர் பண்ணிட்டு போயிடும். இங்கே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரிய நம்ம அண்ணாமலை தலைவர் போனால் ஒவ்வொரு தலைவரும் அண்ணாமலை போல இறங்கி வேலை செய்யணும். அப்போ மாற்றம் இருக்கும். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் இந்த கள நிலவரத்துல ரொம்ப அற்புதமா பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா ஹரியானா ஜம்மு காஷ்மீருடைய கரெக்ட் சுச்சுவேஷன் என்ன, எதனால பிஜேபியோடைய முன்னிலை பின்னடைவு இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அண்ட் இந்த தேர்தலுடைய முடிவை பொறுத்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் எலெக்ஷன் அமையுமா, இல்ல அதை தாண்டி தமிழ்நாடு எலெக்ஷனுடைய இம்பாக்ட் இருக்குமா, எத்தனை சீட்ல ஜெயிக்க போறாங்க, என்னென்ன கூட்டணிங்க அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிற்காலத்துல பேசி தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.